பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். தாவீதினுடைய ஒரு ஜெபத்தை. அவன் என்ன ஜெபம் பண்ணா, உமக்கு பிரியமானதை நான் செய்வதற்கு எனக்கு போதித்தருளும் அப்படின்னு சொன்னான். ஏன் தெரியுமா? அவன் எப்போதும் கர்த்தரை நம்பி நிற்கிறவன். சங்கீதம் 31:14 அவன் பேசுகிறான், நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன், என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும் என்றான். இந்த தாவீது ஆண்டவர் அவனை குறித்து என்ன சொன்னார்? அப்போஸ்தலர் நடவடிகள், உங்க வேதாகமம் எங்கே இருந்தாலும் சரி, தயவு செய்து உங்க வேதத்தை கையில் எடுத்து எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர் நடவடிகள் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை அப்படி எல்லாம் எடுக்கிற வரைக்கும் எல்லாரும் பாடுமா. தாவீதை போல நடனம் பாடி அப்பாவை ஸ்தோத்திரிப்பே, தாவீதை போல நடனம் பாடி அப்பாவை ஸ்தோத்திரிப்பே, என்ன வந்தாலும் எது நடந்தாலும், என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்திரிப்பே, என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்திரிப்பே, இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனம் ஆடி அப்பாவை ஸ்தோத்திரிப்பே. ரத்தத்தால் பாவங்கள் கழுவிய அப்பாவை ஸ்தோத்திரிப்பே, பரிசுத்த ரத்தத்தால் பாவங்கள் கழுவிய அப்பாவை ஸ்தோத்திரிப்பே, இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனம் ஆடி அப்பாவை ஸ்தோத்திரிப்பே, தாவீதை போல நடனம் ஆடி அப்பாவை ஸ்தோத்திரிப்பே. ஆவியினாலே அபிஷேகம் செய்து அப்பாவை ஸ்தோத்திரிப்பே, ஆவியினாலே அபிஷேகம் செய்து அப்பாவை ஸ்தோத்திரிப்பே, இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனம் ஆடி அப்பாவை ஸ்தோத்திரிப்பே, தாவீதை போல நடனம் ஆடி அப்பாவை ஸ்தோத்திரிப்பே.
ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும், என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். இந்த நடனத்தை பார்த்தா மீகாள் இருதயத்தில் அவர் என்ன செய்தாள்? அவமதித்தாள். அவர் பாடிட்டு வராரு. ஆடிட்டு வரும்போது பிளடி கிங் எல்லாம் முட்டாள் ராஜா இப்படி ஆடிட்டு வராங்க. கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு பிரியமா ஆடி பாடி துதித்தவன். எனக்கு அன்பானவர்களே, இந்த தாவீதை பார்த்து கர்த்தர் என்ன சொன்னார்? அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகளை நல்ல கவனிங்க, எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தான். நல்ல கவனிங்க, சாட்சி கர்த்தர் இவரை கொடுக்கிறார். என்ன காரணம்? என் இருதயத்துக்கு ஏற்றவன். இருதயத்துக்கு ஏற்றவன் மட்டுமல்ல, எனக்கு என்ன சித்தமா அதைத்தான் என்ன செய்வான். ஏன்னா அவருடைய சித்தத்தை அறிஞ்சு செய்யணும். ஆண்டவருடைய சித்தத்துக்கு அர்ப்பணித்தவங்க நிறைய பேரு இல்லையா? ஒரு எல்லும் பொருள தேர்ந்தாக்கு எல்லும் பேருல பேரு பெற்ற மனுஷன் ஒருத்த வாழ்ந்தா. ஒரு எல்லும் பொருள தேர்ந்தாக்கு என்னும் பேருல பேரு பெற்ற மனுஷன் ஒருத்த வாழ்ந்தா. அவன் மண்ணிலால சிலையை செய்து மண்ணால தொழிலை செய்து அடிமையால தொழிலை செய்து வாழ்ந்தான். அவன் மண்ணினால சிலையை செய்து மண்ணால தொழிலை செய்து அடிமையால தொழிலை செய்து வாழ்ந்தான். அப்பேற்பட்ட மனுஷனுக்கு ஆபிரகாம்னு பேரு வச்சு, அப்பேற்பட்ட மனுஷனுக்கு ஆபிரகாம்னு பேரு வச்சு, நீதி உள்ளவன் பசிதாக உள்ளவன், அவன் நீதி உள்ளவன் தேவ பக்தி உள்ளவன், தேவ சித்தம் செய்ய சத்தம் கேட்டு தன்னை சத்தம் செய்ய நல்ல அன்பன், நல்ல நல்வன். தேவ சித்தம் செய்ய சத்தம் கேட்டு தன்னை சத்தம் செய்த அன்பன், நல்ல அன்பன். ஒரு எல்லாம் பேருல தாக்கு எல்லாம் பேருல பேரு பெற்ற மனுஷன் ஒருத்த வாழ்ந்தான். அவன் மண்ணிலால சிலையை செய்து மண்ணால தொழிலை மனமே தொழிலை செய்து வாழ்ந்தான். ஐயா, தேவ சித்தம் செய்வதற்கு தன்னை தத்தம் செய்தவன் யாரு? ஆபிரகாம். அதே போல தாவீதை குறித்து அவரே சாட்சி கொடுக்கிறார். என் இருதயத்துக்கு ஏற்றவன் சும்மா இல்லை, அவன் சித்தம் என் சித்தத்தின் படியெல்லாம் செய்வான். எனக்கு அன்பானவர்களே, நாம கூட பாடுறோம் இந்த சித்தத்தை குறித்து. என்ன பாடுறோம்? என் சித்தம் அல்ல உன் சித்தம் எல்லாலே அல்ல உமாலே ஆகும், எல்லாலே அல்ல உமாலே ஆகும். என் சித்தமல்ல என் சித்தமல்ல உன் சித்தம் என்னாலே
என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். அடிமை நானே அடிமை நானே எஜமானீரே நாதா. அடிமை நானே எஜமானீரே நாதா. பலவில நானே பலவான் நீரே நாதா. பலவில நானே பலவான் நீரே நாதா. என் சித்தம் அல்ல உன் சித்தம் நாதா. என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். காலையில் தோன்றி மாலையில் மறைபவன் நாதா. காலையில் தோன்றி மாலையில் மறைபவன் நாதா. மலர் போல் பூத்து நிழல் போல் மறைபவன் நாதா. மலர் போல் பூத்து நிழல் போல் மறைபவன் நாதா. என் சித்தம் அல்ல என் சித்தம் அல்ல உன் சித்தம் நாதா. என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். களிமண்ணானே களிமண்ணானே குயவன் நீரே நாதா. களிமண்ணானே குயவன் நீரே நாதா. மண்ணால மனிதனா மண்ணுக்கே திரும்பவே நாதா. மண்ணால மனிதனா மண்ணுக்கே திரும்பவே நாதா. என் சித்தம் அல்ல என் சித்தம் அல்ல உன் சித்தம் நாதா. என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். ஒரு குஷ்டரோகி கூட கேட்டான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் எனக்கு உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். அவர் உடனே சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாகிட்டு போனார். இந்த தாவீதை பார்த்து ஆண்டவரே சொல்றார், என் இருதயத்துக்கு ஏற்றவப்பா, எனக்கு சித்தமானதை எல்லாம் செய்வான், நிறைவேற்றுவான். எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. இந்த தாவீதுனுடைய வாழ்க்கையில ஆண்டவர்கிட்ட எப்பவும் ஜெபம் பண்ணுவான். ஏன்னா அவனுக்கு நம்பிக்கை என்ன தெரியுமா? சங்கீதம் 46:1 வாசிக்கிறோம், தேவன் எனக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஏன்னா அவனுக்கு ஒரு கேரண்டி உண்டு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்வீர்கள். ஆண்டவர் சித்தப்படி என்ன நடந்தாலும் நடக்கட்டும்,
ஏன்னா அவருடைய சித்தம் இல்லாம நம்ம தலையில இருக்கிற ஒரு மயிர் கூட என்ன செய்யாது, கீழே விழாது. ஆமா. மத்தேயு 10:29 வாசிக்கிறோம். பாருங்கள், ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவி விற்கிறதை பார்க்கிறீர்கள். விற்கிறார்கள் அல்லவா? ஆகினும் உங்கள் பிதாவின் சித்தமில்லாமல் அவைகளில் ஒன்றுமே தரையில விழாது. உங்கள் தலையில் உள்ள சித்தமுண்டு சுத்தமாக, சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினே. சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினே. ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே. ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே. விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே. ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லா கூடும், உம்மால் கூடும் எல்லா கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. எனக்கு சித்தமான யாவையும் செய்வான். தாவீது எதனாலும் ஆண்டவர்கிட்ட கேட்பான். எல்லாத்தையும் இழந்து நிற்கிறான். 1 சாமுவேல் 30 தன்னோடு இருந்தவர்கள் எல்லாம் கடனை திரும்ப செலுத்த முடியாதவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், சமூகத்திலே ஒடுக்கப்பட்டவர்கள் என்று 600 பேருக்கு அவன் தலைவனாக இருந்தான். அவங்க வந்து சேர்றதுக்குள்ள சிக்கலாகல தென்புறத்து சீமையிலிருந்து வந்த அமலேக்கியர் என்ன செஞ்சுட்டாங்க? சகரத்தை சுட்டரிச்சுட்டு எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க. பிள்ளை குட்டி ஒய்ஃப் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டான். வந்து பார்த்தா சாம்பல் தான் மிஞ்சி இருக்கிறது. எல்லாரும் அழுதாங்க.
சத்தமிட்டு அழக்கூட அவங்களுக்கு பலன் இல்லை. 1 சாமுவேல் 30:4 பார்க்கிறோம். அப்பொழுதும் தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் அழுகிறதற்கு கூட பலன் வேணுங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு துக்கத்தை நினச்சி சாப்பிடாம இருந்து அழுகிறது கூட பலன் இருக்காது. அழுகிறதுக்கு ஒரு பலன் வேணும். அநேக நேரங்களில் ஆண்டவர் நம்ம அதனால தான் சொல்றாரு, அழதே என்று சொல்லி அழைத்தீரையா அப்பா உமக்கு நன்றி, இயேசு ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, இயேசு ராஜா உமக்கு நன்றி. நடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கத்தாவி நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். பாடுகளை சுமந்து செல்ல பலம் தந்தீரே, பாடுகளை சுமந்து செல்ல பலம் தந்தீரே, பரிசுத்தமாய் வாழ துணை செய்தீரே, பரிசுத்தமாய் வாழ துணை செய்தீரே, அப்பா உமக்கு நன்றி, இயேசு ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, இயேசு ராஜா உமக்கு நன்றி. நல்ல கவனிங்க, எதனாலும் ஆண்டவர்கிட்ட கப்பா எல்லாத்தையும் இழந்து நிற்கிறான். இந்த பக்கம் தாவீதோட இருந்தவங்களே கல்லறியறதுக்கு பார்க்குறாங்க. தாவீதுக்கு விரோதமா ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க? கல்லறிய பார்க்குறாங்க. அப்படி கல்லறியும் போதும் தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டவன். 6ஆம் வசனத்தில் பாருங்க, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்கிலேசமானதினாலே கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். கர்த்தரை கேட்ட, ஆண்டவரே நான் அதை பின்தொடரணுமா, அதை பிடிக்க முடியுமா? ஆண்டவர் அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாயினார். 1 சாமுவேல் 30:19 அவன் எல்லாவற்றையும் திருப்பிக் குறைபடாமல். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ஆனால் மனுஷரை பிரியப்படுத்தாதீங்க. சில நேரம்லாம் சில சொல்கிறீங்க, நல்லா கர்த்தர் உங்களை கொண்டு பேசுகிறாரியா, என்னை கொண்டு அவர் பேசலை, அவர் பேச வைக்கிறாரு, அவ்வளோதான் பேசுகிறேன், அவர் இல்லாமல் ஒன்றும் கிடையாது. அதனால் துதி கன மகிமையெல்லாம் யாருக்கு? இயேசு ராஜாவுக்கு தான். எனக்கு அன்பானவர்களே, ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு தெரியுமா? இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வரணும். அதுக்கு கட்ட வேண்டிய பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படணும். 30 நாள் 30 பேர் எழும்பணும். அது மட்டும் இல்லை, எங்கள் சபையில் ஒரு நாள் கூட நான் வர்ற பார்வையற்றவங்களை சும்மா அனுப்பக்கூடாது. இவங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு வாரம் வாடகைக்கு வேன் எடுக்கிறோம். குறைஞ்சது 4000 ரூபா வந்துடுது. அப்போது வருஷத்துக்கு எத்தனை வாரம்? 52 வாரம். 52 வாரம் கணக்கு பண்ணி பாருங்க. 4000 வச்சு அப்போ எவ்வளோ வருது? ஆண்டவர் சீக்கிரத்தில் ஒரு வேனை கொடுத்து அந்த செலவையும் குறைக்கணும். நீங்கள் அதற்காய் ஜெபியுங்கள். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே கர்த்தர் ஏவினால் நீங்களும் நல்ல உணவு கொடுக்க, உடை கொடுக்க, இந்த பார்வையற்ற மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய உதவலாம். ஆனால் திரும்ப சொல்வேன், கட்டாயம் அல்ல, விசனமாய் அல்ல. நீங்கள் கேட்கலாம், பிரதர் நாங்கள் செய்யணும்னு ஆசைப்படுறோம், ஏற்ற காரியம் நடக்கட்டும் பிரதர். நிச்சயமாக கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்கச் செய்வார். அதுக்காக நானும் ஜெபிக்கிறேன். எப்படி தொடர்பு கொள்ள பிரதர்? இதில் 2 ஃபோன் நம்பர் வருதுல்ல, இது வழியாக தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே. ஒருவேளை கணக்கு வைக்கிற மக்கள் உண்டுனா அதுக்கு என்கிட்ட கேளுங்க, அதற்கான காரியத்தை உங்களுக்கு சொல்லுவேன். தபால் வழியாக அனுப்புகிற மக்களுக்கு போஸ்ட் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது.
நீங்கள் அங்கே போஸ்ட் ஆஃபீஸில் கேட்டு இந்த நம்பரை கொடுத்து கேட்டிங்கன்னா அந்த அக்கௌண்ட் கம்ப்யூட்டர் அடித்தா உடனே வந்துடும். 36 35 38 89 63. அது மட்டுமல்ல, உங்கள் ஜெபக்காரியை எதுவாக இருந்தாலும் சரி, காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். 4வது வாரம் திருநெல்வேலி, கோயில்பட்டி, சாத்தூர், விருதுநகர் பக்கத்தில் இருக்கவங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் புது பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்த்தாப்புல 4வது வாரம் கிரேஸ் மஹாலில் மீட்டிங் நடக்குது மாதம். இந்த பகுதியில் இருக்கிறவங்க, கன்னியாகுமரியில் இருக்கிறவங்க 2வது வாரம் ஒய்எம்சிஏல மாதாந்திர உபவாச கூட்டம் நடக்குது. நீங்களும் வாங்க, கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நாளிலே உமக்கு பிரியமானதை செய்வதற்கு எனக்கு போதித்தள்ளும் என்று ஜெபித்தானே. இந்த பூமியில நீர் எங்களை படைத்து ஞானத்தை கொடுத்து, கல்வியை கொடுத்து, உண்ண உணவும் உடுக்க உடையும் தந்து வழிநடத்தி வந்த தெய்வமே, உமக்கு பிரியமாய் வாழ்கிற வாழ்க்கையை எங்கள் செயல்ல, பேச்சிலே, சிந்தையிலே காணப்பட உதவி செய்யும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையிலிருந்து ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு, கவலையோடு, வேதனையோடு அமர்ந்திருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஐயோ, எனக்கு ஆஞ்சியோ பண்ணிட்டு வரேன், நான் மறுபடியும் எழுந்துருவேனான்னு சொல்லி மனவேதனையோடு இருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீருக்கும் கணக்கு வைத்திருக்கிற தேவன் பதில் கொடுப்பீராக. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசுவின் நாமத்தினால் இந்த நாளிலே பயணப்பட்டு போகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். கோர்ட்டில் வாய்தாவுக்காக போகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். பல நாளாய் தடைப்பட்ட காரியம் இன்னைக்காவது நடக்குமான்னு சொல்லி மனதில் அங்கலாய்ப்போடு இருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீர் கவலைகளை மாற்றும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 98421819117, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.